காலகட்டத்தில் ஒரு ஏக்கரா போடணும் 8 டன் தான் வந்தது. நாங்கள் ஒரு 25 பேர் வந்துக்கிறோங்க. 8 டன் தான் போடணும். ஆனால் இருந்ததே கிழங்கு. இந்த கிழங்குக்கு பேர் வந்து திராவிட கிழங்கு. என்னடா கிழங்குல கூட திராவிட கிழங்கு இதுன்னு கேட்காதீங்க. இது வந்து தாய்லாந்து ரகம். அதாவது வெள்ளைக்கிழங்கு ரோஸ் கிழங்குன்றது தான் நாட்டு கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹைப்ரிட், ஒட்டு ரகம். ஒட்டு ரகம்னாலே திராவிடம் தானே. திராவிடம் என்ற ஒரு ஒட்டு தானே, அது ஒரிஜினல் கிடையாதுல்ல, அது ஒட்டு ரகம் தானே. அது போல் இது ஒட்டு ரகங்க. இது வந்து நல்லா கிழங்கு நல்லா எடை வரும்னு சொன்னாங்க. இந்த கிழங்கு வந்து எடைக்கு காசு கிடையாது, இதில் பாயிண்ட் எடுப்பாங்க. அந்த பாயிண்ட்டுக்கு காசு, ஒரு பாயிண்ட்டுக்கு இப்போதைக்கு 250 ரூபா கொடுக்குறாங்க. போன வருஷத்துக்கு முன்னாடி 450 ரூபா 470 ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. போன வருஷம் நல்ல லாபம் வந்துச்சு. இந்த வருஷம் லாபம்லாம் 240 250 தான் சொல்கிறாங்க. இது வந்து டன்னுக்கு தான் காசு. ஆனால் பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டுக்கு 250 ரூபா அப்படின்னு பார்த்தா 25 பாயிண்ட் 20 பாயிண்ட் எப்படி வந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி காசு தருவாங்க கொல்லிக்காரங்களுக்கு. இது எங்களுக்கு வந்து 650 ரூபா 700 ரூபா தராங்கன்னு நினைக்கிறேன். 700 ரூபாவா இல்லை 650 தான் தராங்கன்னா 650 ரூபா தான். நான் ரொம்ப நாள் கழிச்சு நீ தான் கிழங்கு போவாங்க. ஒரு ஏக்கரா போடணும் 8 டன் தான் வந்தது. இன்னும் ஒரு இடத்துல போய் ஒரு ஏக்கரா போடணும்னு சொல்லிக்கிறாங்க. இதை பாருங்க, நான் என்ன காட்டினா எங்களை வச்சு அப்படியே எல்லாம் பார்த்து இது வந்து ஒரு கழுகு பருவ மாரி நாங்கள் விவசாயம் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் பேசுகிறோம். நம்ம விஷயங்கள் நம்ம ஊர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயா மலைக்கு போகிறாரு. ஐயா முகத்துக்காரு மலைக்கு போகிறாரு. மொதல் வருஷம் தானே, 2வது வருஷம் தாங்க. ஒரு மனசாமி உங்கள் தம்பி தான் கன்னிசாமி. ஒரு வருஷம் தான் போடுறாங்க. சாமி சார் ஐயப்ப சார் நன்றிங்க.